சமயபுரம். அவனுங்க அந்த பிரச்சனையில பிஸியா இருக்கும்போது நம்ம கவனமா காயை நகர்த்தி அந்த சேகர் நிலத்தை முதல்ல கைப்பற்றணும். இல்லைங்கய்யா, இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தாதான் சின்னையாவை மீட்க முடியும். ஐயோ, அப்புறம் நல்ல வேலை கார்த்திகா எதையோ சொல்லி சமாளிச்சிட்டா மாமி. முதலாளி சந்தேகப்படலையோன்னு? இல்ல மாமி, நான் பிசினஸ்க்காக ராகவ் சார் பணம் கேட்டாருன்னு சொல்லி நம்ப வச்சுட்டேன். உன்னை தேடிண்டு ஒரு வயசானவர் உள்ள வந்தார். வயசானவரா? ஊர்ல இருந்து வந்தேன்னு சொன்னாரா? அதெல்லாம் ஒன்னும் சொல்லல. நீ இருக்கியான்னு கேட்டார். நான் இல்லன்னு சொன்னேன். உடனே அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த கடத்தல் காரணங்க வேவு பார்க்கறதுக்காக அப்படி ஒரு ஆளை அனுப்பி வச்சிருப்பாங்களோ? தெரியலையே. ஆனா மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு தான் போனார். அடுத்து என்ன கார்த்திகா? இந்த காசை கொடுத்து ராகவ அழைச்சிட்டு வரணும், அதானே? அப்படிதான் ருத்ரா சார் சொன்னாரு. ஆனா அவங்க கேட்டது 50 கோடி. அதான் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமா இருக்கு. வாங்க வாங்க கார்த்திகா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஒரு பெரியவர் வந்திருந்தாருன்னு. இதோ இவர்தான். யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? நீங்களா? ஏன் இப்படி? வேற ஒண்ணும் இல்ல கார்த்திகா, அந்த கும்பல் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இங்க வந்து உங்களை சந்திக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதனாலதான் இந்த விஷயத்துல வந்தேன். அது இருக்கட்டும். அப்பவே வந்தேளே, இங்கேயே வெயிட் பண்ணிருக்கலாமோன்னு. ஏன் உடனே போயிட்டேள்? அதுக்கு இல்ல மாமி, கார்த்திகா வர வரைக்கும் வெளியில யாராவது சந்தேகம் படும்படியா இருக்காங்களான்னு ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்தேன். மாணிக்கண்ண, சொல்லுங்க சார். இந்த பைய எடுத்துட்டு கொஞ்சம் உள்ள வாங்க. அடக்கடவுளே, எங்க போறா? ஆமா, மாணிக்கத்தை ஏன் தண்ணி அழைச்சிட்டு போறார்? தெரியலையே மாமி, ஏதாச்சும் பிளான் பண்ணுவாரு. அண்ணா, இந்த கீயை வாங்கிக்கோங்க. என் காரு வெளியே மாணிக்கமா இது? காரை எடுத்துக்கிட்டு இந்த ஏரியாவை ஒரு ரவுண்ட் அடி. நான் ஃபோன் பண்றேன், அப்போ வந்தா போதும். சரிங்களா? சரிங்க சார். கிளம்புங்க. வர மாமி. கார்த்திகா, நான் சொன்ன மாதிரி தானே பணத்தை ரெடி பண்ண? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி தான். மேலே கீழே ஒரிஜினல் வச்சிருக்கேன், நடுவுல எல்லாம் டம்மி நோட்டு. குட் ஜாப் கார்த்திகா. சார், நான் வரலாமா? உள்ள வாங்க சார். சர்வலன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குதானே? எஸ் சார். வீட்டுக்கு யார் வராங்க போறாங்கன்னு கிளீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. அந்த ஹேமா கூட வந்து போனாங்க சார். அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தேன். ஆனா ராகவ் சார் பத்தி அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவலும் கிடைக்கல சார். அப்படியா சார்?
இவரு உங்க டிபார்ட்மெண்ட் ஆளா? எஸ் கார்த்திகா, நான் தான் இவரை மப்டியில் டியூட்டி பார்க்க சொல்லி அனுப்புனேன். ஐயோ, இவரை போலீஸ்ன்னு தெரியாம நான் இவரை சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன். இல்லம்மா, சார் தான் சொல்ல வேணான்னு சொன்னாங்க. நாங்க ரொம்ப பயந்துட்டோம் சார் இவரை பார்த்து. இட்ஸ் ஓகே. ஆமா, மீதி கேஷ் சேஃபா தானே இருக்கு? பத்திரமா பேங்க் லாக்கர்ல வச்சுட்டேன் சார். நீங்க அப்படிதானே சொன்னீங்க? கரெக்ட். லாரன்ஸ் சார், அந்த டிவைஸை கொடுங்க. சிக்னல் பர்ஃபெக்டா இருக்கும்ல? இது நல்ல குவாலிட்டி ஜிபிஎஸ் சார். சிக்னல் நல்லா கிடைக்கும் சார். ம். அப்போ இந்த பொட்டி போற இடத்த ட்ராக் பண்ணி ராகவ் சார் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். அப்புறம் பிளான் பண்ணி போலீஸ் ஃபோர்ஸோட போய் ராகவை காப்பாத்திடலாம். யாரு? அன்னோன் நம்பர் சார். கண்டிப்பா அவங்கள தான் இருக்கணும். லவுட் ஸ்பீக்கரை போடுங்க. கேர்ஃபுல்லா பேசுங்க. ஓகே. என்ன கார்த்திகா, 10 கோடி ரெடியா? பணம் ரெடியா இருக்கு. நீங்க சொல்ற இடத்துக்கு கொண்டு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி ராகவ் சார் கிட்ட பேசணும். பணம் கொடுக்கற இடத்துக்கு அவரும் வரணும். ஏன்? அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ், அவர் எப்படி இருக்காருன்னு தெரியாம நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அவரை பேச வைங்க. இல்லனா பணம் தர மாட்டியா? நான் அப்படி சொல்லவே இல்ல. நீங்க சொல்ற இடத்துக்கு பணத்தோட வரேன். ஆனா ராகவ் சார் கிட்ட நான் ஒரு தடவை பேசணும். என்ன கார்த்திகா, குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? நான் அடம் பிடிக்கல, உங்களை கெஞ்சி கேக்குறேன். நீ விட மாட்ட போல இருக்கே. சரி, நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ வரும்போது தனியா தான் வரணும். தனியாவே வரேன். ராகவ் சார பேச சொல்லுங்க. இரு முதல்ல இடத்த சொல்றேன். ஈசிஆர்ல இல்ல தாம்பரம் ரோட்ல வந்தேன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வரும். அங்க ஒரு பழ வண்டி நிற்கும். அந்த வண்டியை தாண்டி 100 மீட்டர்ல வந்து பணத்தோட நிக்கணும். சரியா நீ 10:55க்கு அந்த இடத்துல இருக்கணும். சரி, வரேன் ராகவ் சார். பொறு, முதல்ல உன் போன்ல ஸ்கைப் ஆன் பண்ணு. கார்த்திகா, பொறுமையா. என்னடிமா இது பகவானே? சார், அட்டெண்ட் பண்ணு. பயப்படாம பேசு. ஓகே, கேரியா. நீ பேசு கார்த்திகா. பகவானே, மாமி அழாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ ராகவா, என்னடி இது? மாமி, என்ன செஞ்சீங்க? அவர் ஏன் இப்படி இருக்காரு? அழாதீங்க கார்த்திகா, மாமி. என்னாச்சுமா? கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. பயப்படாத. யாரு? அன்னோன் நம்பர். அட்டெண்ட் பண்ணு. ஓகே சார். 50 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி இந்த ராகவ் என்கிட்ட இருந்தே தப்பிக்க பார்க்கறான். விடுவனா? அதான் ஊசிய போட்டு மயக்கத்திலே வச்சிருக்கேன். பயப்படாத, 2 நாள் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடுவான். அப்போ நான் அவர்கிட்ட பேச முடியாதா? இப்போதைக்கு அவன் உயிரோட இருக்கான்னு காட்டிட்டேன். முதல் 10 கோடிக்கு இதான் முடியும். அடுத்த வாட்டி அவன் ஒழுங்கா அடக்கமா இருந்தா பேச வைக்கிறேன். என்ன? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். பல்கா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா அநியாயம் பண்ணிதான் ஆகணும் கார்த்திகா. சரி, பேசினதெல்லாம் போதும். இனி
செயல் பணத்தோடவா தனியாவா மற்றவை நேரில் பார்க்கலாம். கடவுளே, ஐயோ பாவிங்க, ராகவை எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாரு. மாமி, மாமி அழாதி. அதான் அநியாயம் பண்றோம்னு அவங்களே சொல்றாங்கல்ல. ராகவ் அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கான். அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. அழாதீங்க மாமி, பொறுமையா இருங்க. மணிக்கண்ண எங்க இருக்கீங்க? உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ம். கார்த்திகா, உடனே கிளம்பணும். நீ ரெடியா இருமா? ஓகே சார். சரிம்மா. ஸ்குவாட் ரெடியா இருக்குல்ல? சார் கார்த்திகா வந்துட்டாங்க. இங்க பார் கார்த்திகா, நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். நான் என் டீமோட ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அவங்க பணம் குடுன்னு கேட்டாங்கன்னா ராகவ் உயிரோட தான் இருக்காரான்னு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லணும். ஓகே? ஓகே சார். இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு ஆபத்தும் சோதனையும் வருதே. மாமி, மாமே, நீங்க பயப்படாதீங்க. கார்த்திகா மெச்சூர்டான பொண்ணு. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அவளுக்கு தெரியும். பயப்படாதீங்க மாமி. அப்புறம் லாரன்ஸ், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நம்ம டீம் இருக்கிற இடத்துக்கு உடனே போங்க. ஓகே? ஓகே சார். அந்த டிராக்கர் எங்க சிக்னல் காட்டுதோ அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனை அலாட் பண்ணுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புரிஞ்சுதா? Okay, sir. ஓகே, கிளம்புங்க. ஓகே சார். சார், அப்ப நான் போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட் கார்த்திகா. தேங்க்யூ சார். தைரியமா கிளம்பு. மாமி, ஒரு நிமிஷம் இருமா, இதோ வந்துடுறேன். வாங்க மாணிக்கண்ணா. கும்பிட்டுக்கோமா. பார்த்து நல்லபடியா போயிட்டு வாமா. நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும். சரிங்க மாமி, நான் வரேன். வரேன் சார். சரி, வரேன். கிளம்புமா. Be பார்த்து careful. பத்திரமா. வா. மாணிக்கண்ணா, சொல்லுங்க சார். உங்க போனை கொடுங்க, ஒரு கால் பண்ணணும். இந்தாங்க சார். பாய்ஸ், பி அலர்ட். கார்த்திகா கிளம்பிட்டான். அந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறேன். யாராவது சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சா உடனே கால் பண்ணுங்க. ஒரே டீமா போவாதீங்க, ரெண்டா பிரிஞ்சு போங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் நீங்களா எடுக்க கூடாது. ராகவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஓகே? மாணிக்கண்ணா சார், வண்டி எடுக்க. குயிக். சார், உங்க மேப்பை தான் சார் ஃபாலோ பண்ணிட்டு வரோம்.
கைஸ் இதே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப க்ளோஸா போயிடாதீங்க, அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். சார் அவங்க 50 கோடி ரூபா கேட்டிருக்காங்க. நம்ம கார்த்திகாமா கிட்ட வெறும் 10 கோடி ரூபா தான் கொடுத்து விட்ருக்கோம். அவங்க சின்னையாவை விடுவிச்சிருவாங்களா? ராகவை காப்பாத்திடலானே, அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். கைஸ் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும், ரொம்ப க்ளோஸாக வந்துட்டீங்க. ஹலோ கார்த்திகா, மெயின் ரோடு வேணாம், உன் ரைட்ல கட் பண்ணி உள்ள வா. அண்ணா ரைட் எடுங்க. சரிங்க சார். லெஃப்ட் போ. ஓகே சார். கார்த்திகா, நான் சொன்ன மாதிரி நீ தனியாக தானே வந்திருக்க, வேற யாரும் வரலையே? ஆமா, நான் தனியா தான் வந்திருக்கேன். ராகவ் சருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதனால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. தட்ஸ் குட். சரி, பணத்தை எடுத்து கீழே வை. நீங்க முதல்ல ராகவ் சரை கீழே இறக்கி காட்டுங்க. கடத்தனவனை விட பணம் கொடுக்க வந்த உன்னோட கமாண்டும் டிமாண்டும் ஜாஸ்தியா இருக்கே. எனக்கு அவரை பார்க்கணும், ப்ளீஸ். ஓகே ஓகே, கூல் கூல். உனக்கு எதிரில் ஒரு வேன் தெரியுதா? அதுக்குள்ளதான் உன்னோட ராகவ் சார் இருக்காரு. ஐயோ, அண்ணா மணிக்கண்ணா, லெஃப்ட்ல வண்டியை நிறுத்துங்க. சார் என்ன சார் திடுப்புன்னு வண்டி நிறுத்த இங்க சொல்லுங்க. பாருங்க, கார்த்திகாவோட வண்டி இங்க இருந்து தான் ரைட்ல போயிருக்கு. இங்க தான் இருக்கிறாங்க. பணம் கேட்ட கும்பல் கார்த்திகாவை கூப்பிட்டுருக்காங்க. அநேகமா அந்த கும்பலுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸா இருக்கோம்னு நினைக்கிறேன். சின்னையாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதுல்ல, அவரை எப்படியும் காப்பாத்திடலாம்ல. ஏங்க சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? சாரிண்ணா, உங்க வழி எனக்கு புரியுது. ராகவை எப்படியும் காப்பாத்திடுவோம், ஓகேவா? சரிங்க சார். இங்க பாருங்க, சொல்லுங்க சார். கார்த்திகாவோட காரு இங்கது ரைட்ல தான் போயிருக்கு. ட்ராக் அப்படிதான் காட்டுது. நான் இந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்றேன். சேம் டைரக்ஷன், நீங்க பேரலா வாங்க. ஓகே சார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? ஒன்னும் குழப்பம் இல்லையே? ஓகே சார். அந்த கும்பலை எங்க பார்த்தாலும் அந்த லொகேஷனை உடனே ஷேர் பண்ணும். ஓகே சார். ஓகேவா? ராகவுக்கு எந்த பாதிப்பு இல்லாம காப்பாத்தி ஆகணும். அந்த கும்பலையும் ரவுண்ட் அப் பண்ணி உயிரோட பிடிக்கணும். ஓகேவா? கிளம்புங்க. சரி சரிங்க சார்.
அவருக்கு இன்னும் மயக்கம் தெரியலையே. அதான் சொன்னேனே கார்த்திகா, நீ பணத்தை எடுத்து கீழே வச்சுட்டு வண்டியை லாக் பண்ணு. வந்துகிட்டு இருக்கோம் சார். நீங்க வாங்க, கரெக்ட் டைரக்ஷன்ல தான் வரீங்க.